ஜோர்டானில் இருக்கும் தளம், ஜோர்டானில் கடைசியில் 3 அங்குடைய ஏவுகணை, அதாவது விமான தளங்கள் நாசமாக்கப்பட்டது. ரேடார் சிஸ்டம் 9,000 கோடி பெருமானம் உள்ளதை கத்தரில் அறுத்தார்கள். ஏமனில் ஏமனில் இல்லை, பஹ்ரைனில், அதே போல் ஓமனில் அல்ல, குவைத்தில் எல்லாம் அளிக்கப்பட்டது. இதை ரெனோவேஷனோ அல்லது புதுப்பித்தாலோ பல ஆயிரம் கோடி செலவாகும். அதற்கு அமெரிக்காவில் பணம் இல்லை. ஏற்கனவே இந்த போரில் 10 லட்சம் கோடி வரை இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது பெண்டகனுக்காக நிதி ஆதாரத்தை 1.5 ட்ரில்லியன் கேட்கிறார்கள். 150 லட்சம் கோடி கொடுக்க அமெரிக்க காங்கிரஸ் மறுக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு களச்சூழலில் தனது இச்சையை பயன்படுத்தி கொண்டு இந்த 31 மாதத்தில் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. இந்த போரின் ஊடாக லெபனானில் லிட்டானியன் அந்த ஆற்றுக்கரை, லெபனானுடைய தென்பகுதியும் இஸ்ரேலுடைய வடப்பகுதிகளில் அவர்கள் இன்னும் வெளியேற மறுக்கிறார்கள். நாங்கள் அங்குதான் நிலை கொண்டிருப்போம், இது ஒரு பஃபர் ஜோன் மண்டலம். லெபனானில் மட்டுமல்ல, அதே போன்று சிரியாவிலும் நாங்கள் இருப்போம், கஸாவிலும் நாங்கள் இருப்போம். யார் கேட்பது? அப்படி என்றால் இதற்கான தீர்வு என்ன? அப்படி என்றால் ஒன்றும் புரியவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஈரான் வலுவான முறையில் தங்கள் நிலைகளை சாதித்தது மட்டுமல்ல, தாங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள்.